ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இரவுங்கிறது ரொம்ப இனிமையான விஷயம். அந்த இரவு இனிமையா இல்லைன்னா நிறைய பேரோட லைஃப் வீணா போயிடும். இறைவன் படைப்புல ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாம்பத்திய லைஃப் சரியா அமையலைன்னா அந்த இரவு கொடுமை தானே. இப்போ எதை பத்தி பேச போறோம்? எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். செக்ஸ். செக்ஸுங்கிறது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லைங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இருக்கிற பொதுவான ஃபீலிங்ஸ் தான். இன்னும் சொல்ல போனா இந்த உலகமே இதனால தான் இயங்குது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் இதை பற்றி பேச யோசிக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு நிறைய ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் ஆகி டிவோர்ஸ் வரைக்கும் போகுது. பெண்களோட உணர்ச்சிக்கு முழுசா தீனி போடணும். பல ஆண்டுகளாக கட்டுக்கடங்காம இருக்க ஆண்கள் கூட கட்டலுக்கு வந்தா 3 நிமிஷம் கூட தங்க மாட்டாங்க. செக்ஸ்ல புத்துற மாதிரி வேகத்தோட இருந்தா மட்டும் போதாது, விவேகமும் வேணும். எத்தனை வயசானாலும் அவங்கள திருப்தி அடைய வைக்கணும். காம போதையில மிதக்க வைக்கணும். உங்களை எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. உங்க இரவு முழுவதையும் இனிமையாக்கி தரப்போறத பத்தி தான் நாம இங்க இப்ப பேச போறோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஸ் தாங்க. உங்களோட பார்ட்னருக்கு உங்களால திருப்திப்படுத்த முடியல, சோ இத பத்தி யார்கிட்ட போய் பேசுறது, இதற்கான ட்ரீட்மெண்ட் எங்க கிடைக்கும், இத பத்தி வெளியில சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்காக நம்மளுடைய டாக்டர் சேதுராமன் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு என்னோட டாபிக் என்ன அப்படின்னா, சின்ன வயசுல நிறைய ஆண்கள் வந்து நிறைய தப்புகளை பண்ணிடுறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட செக்ஸ் லைஃப்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்க முடியல. அதனாலயே அவங்க வந்து மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் எழுது. சோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்படுற செக்ஷுவல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தீர்வு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இன்னைக்கு இருக்க ஆண்களுக்கு மிகப்பெரிய சவால் என்னன்னா செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் தான். அவங்களுக்கு செக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு. அதாவது மந்த்லி 2 டைம் செக்ஸ் வச்சுக்கிறதுக்கே அவங்க நிறைய மெனக்கிட வேண்டியது இருக்கு. பெண்களை திருப்திப்படுத்த முடியல. அது மட்டும் இல்லை, எரக்டிகல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய எரிப்புத்தன்மை பிரச்சனை, லோ லிபிடோ, ஸ்பெர்ம்ஸ் சீக்கிரமாக வெளியேறுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையில் அவங்க சிக்கி தவிக்கிறதுனால அதனால அவங்க மட்டும் பாதிக்கப்படல, அவங்களோட மனைவியும் அவங்களோட என்டையர் லைஃப்பும் பாதிக்கப்படுது. சரிதான் டாக்டர். ஆண்களுக்கு இருக்க மாதிரியே பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் செக்ஸ் லைஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா உச்சக்கட்டத்தை அடையிறதுதான். ஆனா இன்னைக்கு நிறைய ஆண்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. இதற்கு ஏதாவது தீர்வு இருந்தா சொல்லாமே டாக்டர். கண்டிப்பா. இன்னைக்கு இருக்க சின்ன பசங்கள்லாம் சின்ன வயசுல ஆபாச படம் பார்க்கறது, கை பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க இளமை காலங்களை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனோட விளைவா திருமணத்துக்கு அப்புறம் நிறைய அவமானப்படுறாங்க. நரம்பு தளர்ச்சி, விரைப்பின்மை, குடிப்பழக்கம். இதுக்கெல்லாம் நான் கொடுக்குற பெஸ்ட் சொல்யூஷன் லீவ் முஸ்டாக். இந்த லீவ் முஸ்டாக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது அது உணர்ச்சி நரம்புகளை தூண்டுது. அதனால அதிக நேரம் செக்ஸ் வச்சுக்கிறதுக்கும் உடலுறவு திருப்திகரமான ஈடுபடுறதுக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயுர்வேதிக் சொல்யூஷன் தான் இந்த லீவ் முஸ்டாக்.